12 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. $12 லட்ச ரூபாயும் என்னால் முடியாது கண்ணு இப்படி இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ மறுபடியும் கேட்க போனால் அவங்க ஓடிட்டாங்க, அவங்க வந்தால் தான் பணம் வாங்கி தர முடியும், இப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணாது. நான் 2-3 டைம் பிரச்சனையும் பண்ணி பார்த்தேங்க சார், பணம் வாங்க முடியல. எங்ககிட்ட கடங்காரத்தோட ரொம்ப தாங்க முடியல. $12 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. $12 லட்ச ரூபாயும் என்னால் முடியாது கண்ணு இப்படி இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஒரு 8 லட்ச ரூபா இப்போ வேணால் வாங்கி கொடுக்குறோம், மறுபடியும் மீதி அமௌண்ட் வாங்கி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க சார். மறுபடியும் 8 லட்ச ரூபா கட்டி 1 வருஷம் ஆகியும் வேலை வரல. மறுபடியும் கேட்டால் ஆர்டர் காப்பி வருதுக்கா, வேணால் 4 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்களா தான் பணம் வேலை வாங்கி தருவோன்னு சொன்னாங்க. மறுபடியும் 4 லட்ச ரூபா கட்டி வெளியில் வட்டிக்கு அங்கேயும் வாங்கி கட்டியுமே இப்போ வேலை வரல. இப்போ மறுபடியும் கேட்க போனால் அவங்க ஓடிட்டாங்க, அவங்க வந்தால் தான் பணம் வாங்கி தர முடியும், இப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணாது. நான் 2-3 டைம் பிரச்சனையும் பண்ணி பார்த்தேங்க சார், பணம் வாங்க முடியல. எங்ககிட்ட கடங்காரத்தோட ரொம்ப தாங்க முடியல. டெய்லி வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன வேலைக்கு நீங்கள் சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு 12 லட்சம் ரூபாய். யார் மூலமா வேலை வாங்கி தர சொல்கிறாங்க? பிரேமா அவங்க வீட்டுக்கார் பேர் பழனிசாமிங்க சார். அவங்க அரசியல் கட்சியில் இருக்காங்களா இல்லை இவங்க தெரியும்? அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன்னு சொல்லி, அமைப்பாளர் வேலையில் தான் நானும் இருக்கிறேன்னு சொல்லி, எங்கள் சார் டீச்சர் யாரும் வேக்கன்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதனால அவங்க மூலியமாக சரி எப்படி வாங்கி தருவாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்க ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு ஆக்கி போகிற வேலை வந்ததுனால அவங்க 4 லட்ச ரூபா கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மூலிமா சரி இப்படி வேலை வருது, நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி நாங்களும் ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டாங்க சார். ஃபர்ஸ்ட்ல கம்மியாக தான் வரும், மறுபடியும் தாங்க சேர்த்து வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பி நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், உடனே உங்களுக்கு வேலை ஜாயின் பண்ணிடுவோம், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பணம் வேலை வந்துடும், பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. இப்போ எனக்கு நிறையா அவங்க வீட்டுக்கு வர்றதுனால தெரியுதுங்க சார், ஒரு கோடிக்கு மேலே தாங்க சார் இருக்கும். என்ன பண்ணு எதுக்காக இங்கே எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாட்டிருந்து எங்கள் பணம் இருக்குது, யார் மூலியமா இருக்குதுன்னு சொல்லி வாங்கி தர சொல்லி கேட்கதாங்க சார் இங்கே வந்திருக்கிறோம். எங்களால் கடன் தொல்லை தாங்க முடியல. கடன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரோம். எங்கள் 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்களையும் நாங்கள் கரம்பரை சேர்த்தி ஆகணும், அதுங்களுக்கு எங்கேயும் வெளியே கடை வாங்க முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க 2மே இப்போ கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. 1 ரூபா எங்கள் கையில் காசு இல்லை, நாங்கள் நெட்டு எல்லாமே வச்சு தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் 1 ரூபா இது பண்ண முடியாதுங்க சார். நாங்கள் கடன்காரங்களுக்கு எங்களால் டெய்லி ரெகுலராக பதில் சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளுமே சார் பணம் கொடுத்துட்டு 2 வருஷம் ஆகுதுங்க சார். வேலை வந்தாலும் ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னு சொல்லி வாங்கி இப்போ நான் அந்த 4 லட்ச ரூபா அமௌண்ட்டும் ஆர்டர் காப்பி வருது 4 லட்ச ரூபாய் வாங்கினாங்க சார். அதுக்கு பிற்பாடு இப்போ 1 வருஷம் ஆக போகுதுங்க சார். மறுபடியும் பணமே இருந்தால் வருது. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, வேலையை ரிசைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, வராங்க வந்து வாங்கி தரான்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீடு கார்டை விற்றுக்கிட்டு கூட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே தாங்க சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடித்தடி பிரச்சனையும் 2-3 டைம் வந்துருச்சு. இல்லைங்க சார், வச்சிட்டு இருக்கிறோம் இந்த நபர் பாருங்க சார், இவங்க கூட வந்துட்டு நல்லா காரில் தான் போவாங்க, காரில் தாங்க சார் வருவாங்க. அதனால இந்த பொண்ணு காரில் போகுது, நல்லா வருது போகுது, நல்லா சரி எல்லாம் கட்சியில் எல்லாம் பழக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தாங்க சார் நாங்கள் ஏமாந்துட்டோங்க சார். இல்லைங்க சார், இது வரைக்கும் நாங்கள் அங்கே போய் நான் கொடுக்கவே இல்லைங்க சார். நான் போய் வீட்டில் தான், நம்ம யாரையும் வச்சு பணம் கொடுக்கல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை வச்சு தான் பணம் கொடுத்தோம். எனக்கு தெரியும் ஒரு 100 பேர் இருக்குங்க சார், எனக்கு தெரியவே. நாக்கியம்பட்டிலேயே ஒரு 100 பேருக்கு பக்கமாக இருக்குங்க சார். இந்த மாதிரி எங்கள் பாப்பா எம்எஸ்சி படிச்சு நியூட்ரிஷன் படிச்சிருக்கு சார். அதனால் அரசு வேலை வாங்கி தர சொல்லி நாயகம்பட்டி சேர்ந்த பிரேமா அவர் கணவர் பழனிசாமி சார் படம் 6 லட்சம் 2022 கொடுத்தோம் சார். இது வரலும் எனக்கு வேலையை பாப்பாவுக்கு தரல சார், பணமும் தரல சார், இதுவுமே தரவில்லை சார். கேட்டாக்க கொலை முறையில் எடுத்து சொல்லி இது பண்ணுறாங்க சார். அவன் தான் நம்ம சேலம் மாவட்ட காவல் கண்ப அலுவலகத்துக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்தோம் சார். 6 அரசு வேலைவாய்ப்பு வாங்கி தர சொல்லி பாப்பா சொன்னோம் சார். எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கு சார், பாப்பா காலேஜ் படிச்சுட்டு இருக்கு சார். இதனால இந்த வேலையை சார் பணமும் தரல சார், பாப்பா வேலையை வாங்கி தரல, பணமும் தரல சார். நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க சார். நிறைய பேர் வெளியில் ஏமாந்து இருக்காங்க சார். அவங்க நான் செந்தாப்படிங்க சார். இந்த நாயம்பட்டியில் நிறைய இடத்துல வாங்கி ஏமாத்திருக்காங்க சார். நாங்கள் 6 லட்சம் கொடுத்துருக்கோம் சார்.